ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குமா? அடா பாப்பா மெட்ராஸ் மேட்னி ஏடா குடும்பம் பண்ணிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்கப்பா. டேய் என்ன அப்பா ஒன்னும் அவர் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணல. அப்பா பண்ணலன்னு எனக்கும் தெரியும். யார் இப்படி பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, அத ஸ்ட்ரைட்டா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன். சரி கேளு. எங்க பிரச்சனை நீ வேணாம். சும்மா ராதுற. அவன் என்ன கேட்கணுமா கேட்கட்டும். டேய் நீ கேளுடா. ரோஹிணிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொன்னியாமே? ஆமா வர சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன? இப்ப அவ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இதுக்கு நான் உனக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன். ரோஹிணிக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா வந்துச்சு. அதனாலதான் ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா மட்டும் போதுமா? கல்யாணத்தை நடத்த போறது நான் தான். நான் முடிவு பண்ணாம வேற யார் முடிவு பண்ணணும்? ரோகிணி முடிவு பண்ணணும். ரோகிணி வாழ்க்கையை அவதான் தீர்மானம் பண்ணணும். சின்ன கொஞ்சம் பேசாம இருங்க. ரோகிணி என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. உனக்காக நீயும் பேச மாட்டே, என்னையும் பேச விட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காத. அண்ணா, ரோகிணிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னு ரோஹிணி உங்ககிட்ட சொன்னாளா? சொல்லல அண்ணா. ஆனா எனக்கே தெரியும். உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? இந்த குடும்பத்துக்காக ரோஹிணிக்காக நீ என்ன பண்ணிருக்க? மாசம் 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த. அதையும் நடுவுல ரொம்ப மாசமா கொடுக்கவே இல்ல. உனக்கு இதை பத்தி பேச என்ன யோகிதை இருக்கு? ஓ, அப்போ பணம் கொடுத்தா தான் பேசணுமா? பணம் தான் யோகிதையா? பணம் கொடுக்கறதுன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கொடுக்கற பணம் தான் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையை காட்டும், பொறுப்பை காட்டும். பணத்தை வெறும் பணமா பாக்குறது முட்டாள்தனம் தான். சரி, நான் உன் பேச்சுக்கே வரேன். பணத்தை நானும் பணமா பாக்கல. இந்த மாசத்துல இருந்து நானும் 15000 ரூபாய் கொடுக்கறேன்ல. அப்படிதான் உன்னோட லாஜிக் படி எனக்கும் பொறுப்பு இருக்கு, அக்கறை இருக்குன்னு ஒத்துக்கிறேன்ல. அந்த யோகிதையில நான் சொல்றேன், ரோகிணிக்கு இப்ப கல்யாணம் தேவை கிடையாது. அவளோட படிப்பு. என்ன என்னடா சொல்லு. சொல்றா. டேய் கார்த்தி, பிரச்சனை வேண்டாம்டா, நீ கிளம்பி வெளியில போ. அப்பா, சும்மா எப்ப பாரு போ போன்னு சொல்லி என்ன விரட்டுறதுலே குறியா இருக்காதீங்கப்பா. நீங்க அண்ணனுக்கு மட்டும் அப்பா இல்லப்பா, எனக்கும் அப்பா தான், ரோகிணிக்கும் அப்பா தான். இப்ப நான் கேக்குற கேள்வியெல்லாம் நியாயமா நீங்க கேட்டிருக்கணும்பா. உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விரட்டிட்டு இருக்காதீங்கப்பா. அண்ணா, இங்க பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. என்னால சொல்ல முடியாது. நீ என்னடா பண்ணுவ? இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி நான் பிரச்சனை பண்ணுவேன், பாத்துக்கோ. கேட்டியா? ஆதுர பிரச்சனை பண்ணுவானா? இவனை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்ப புரியுதா? நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எதையும் பேசி தீர்க்க முடியாது. ஏன்னா இவன் பிரச்சனை பண்றதுக்காக தான் இங்க வந்துட்டு இருக்கான். ரோஹிணி விஷயத்துல முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் ரோஹிணி எனக்கு கொடுத்துருக்கா. அது புரியாம தேவையில்லாம குறுக்க புந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இது நல்லா இல்ல. ரோஹிணி சொல்லு. நீ ஆமா சின்ன. ரோஹிணி, இப்ப எதுக்காக போய் சொல்ற? எதுக்கு பயப்படணும்? டேய், ரோஹிணிய சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? பேசாம போடா. இங்க பாரு, ரோகிணியை மிரட்டி மிரட்டி நீ சம்மதிக்க வச்சிருக்க. அதனாலதான் நான் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இந்த வீட்டுல நீ வச்சது மட்டும் தான் சட்டமா? உன்னோட முடிவு தான் நாங்க எல்லாருமே ஏத்துக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? +2 முடிச்சதும் ரோகிணி காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. முடியவே முடியாதுன்னு சொல்லி எதிர்காலத்தை நாசம் பண்ண. இப்போ அவ சம்மதமும் விருப்பமும் கேட்காம மாப்பிளைய பார்த்து மொத்த வாழ்க்கையை நாசம் பண்ண முடிவு பண்ணிருக்கியா? இதுக்கு நான் சத்தியமா விட மாட்டேன். கார்த்தி, உனக்கு ரோஹிணி மேல எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் இருக்கோ அதை விட அதிகமாவே உன் அண்ணனுக்கு இருக்கு கார்த்தி. உன் அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி ரோஹிணி வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைக்கல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்ப என்ன, உங்க அண்ணன் ரோஹிணி பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிருக்காரு, அவ்வளவுதானே? அவங்க வந்து பார்க்கணும், அவங்கள நம்மளுக்கு பிடிக்கணும், நம்மள அவங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம்ல. அப்ப என்ன பேசணுமோ அதை அப்ப பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கார்த்தி, நீ கேக்குறதும் நியாயம்தான், உன் அண்ணன் நடந்துக்கிறதும் நியாயம்தான். நாங்க எல்லாரும் திட்டம் போட்டு ரோகிணி வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணலப்பா. நீ பேசுறது அப்படித்தானே இருக்கு. ஆதிர சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீ இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு தான் பெரியவன் உன்னை கிளம்பி போடான்னு சொன்னான். உனக்காக ஆதிர பறிஞ்சு பேசி சம்மதிக்க வச்சிருக்கா. அதுக்காகவாவது நீ பிரச்சனை பண்ணாம இருக்கலாம்லப்பா. பிரபு ஒன்னும் அவ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணலையே கார்த்தி. எங்க எல்லார்கிட்டையும் கலந்து பேசித்தான் இந்த முடிவையே எடுத்திருக்கான். ரோகிணிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றது எங்க எல்லாருக்குமே சம்மதம் தாப்பா. தேவையில்லாம பிரச்சனை எதுவும் பண்ணாதப்பா. சின்ன, எனக்கு பெரிய அண்ணனும் அண்ணன் தான், நீயும் அண்ணன் தான். ஆனா நான் முதல்ல அண்ணனு கூப்பிட்டது
பெரிய அண்ணனை தான். அப்பா இடத்துல இருந்து நம்ம எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குனது பெரிய அண்ணன் தானே. இது வரைக்கும் நான் கேட்ட எல்லாத்தையுமே அது வாங்கி கொடுத்துருக்கு. காலேஜ்ல படிக்கிற விஷயத்தை தவிர அண்ணன் என்னோட எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றாம இருந்ததில்ல. வேற எந்த குறையும் எனக்கு வச்சதும் இல்லைன்னு. என் வாழ்க்கைய நான் முடிவு பண்ணும் நீ நினைக்கிற. நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனா நான் என் வாழ்க்கைய பெரிய அண்ணன் தான் முடிவு பண்ணுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு. அண்ணா, பெரிய அண்ணன் யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிப்பேன். இதுல தயவு செஞ்சு நீ தலையிடாதண்ண. இப்படி சொல்லி நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. ஒருவேளை என் தலையில விழுற அச்சத பெரிய அண்ணனோடதா இருந்தா, ரெண்டாவது அச்சத உன்னோடதா தான் இருக்கும்னு. தயவு செஞ்சு எனக்காக பெரிய அண்ணன் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதண்ண, ப்ளீஸ். பாரு, ரோஹிணி சொன்னது காதுல விழுந்துச்சுல்ல. எந்த பிரச்சனையும் பண்ணாம எனக்கு தம்பியா ரோஹிணிக்கு அண்ணனா இருக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. ரோஹிணி, இங்க பாரு, உன் தலையில அச்சத விழுந்தா சந்தோஷம் தான். ஆனா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உன் எதிர்காலமே பாழா போயிடும். அதுக்கு நான் விட மாட்டேன். நீயே சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது. நான் பாக்குறேன். நான் எப்படி நடத்தி காட்டுறேன்னு. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதே எனக்கு தெரியும். அவன் கிடக்குறான். அதுல டைம் ஆயிட்டு இருக்கு. நீ வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ஃபேஷியல் பண்ணும். ஓகே மேடம், பண்ணிடலாம். ம்